சண்டைக்கோழிக்கு இன்னைக்கு நம்ம மேலே பாசம் அப்படியே பொங்கி வலியுது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. அம்மா வீட்டில் இருந்து தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் டின்னருக்கு லீவ் விட்டாச்சு. ஏன்னா அண்ணா வந்து ஸ்பெஷலாக ஒரு ஃபுட்டு செஞ்சுருக்கான். டின்னர் இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கோங்க அண்ணி கால் பண்ணி சொல்லிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். வரும்போது கரெக்டாக இங்கே வந்துட்டோம். அம்மையே எதுக்குடா சண்டைக்கோழின்னு சொல்கிறேன்னு நினைப்பீங்க. நாங்கள் 2 பேரும் அப்படி சண்டை போட்டுப்போம். நானும் தம்பியும் ரொம்ப பாண்டு. ஆனால் பாப்பாவும் நானும் சண்டைனா சண்டை, மாமியார் மருமக சண்டை கூட அப்படி தோத்து போயிடும். அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்குவோம். ஆனால் கொஞ்சிக்கிறதும் ஓவராக கொஞ்சிக்குவோம். இன்னைக்கு வந்து அந்த கொஞ்சலுக்கான டே, அதனால கொஞ்சிட்டு இருக்கோம். என்கிட்ட கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு அப்புறம் அவங்க மாமா கிட்ட போயிட்டாங்க. அம்மனியோட பர்த்டே விளாக் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இல்லையா, அது அவங்க மாமாவும் அவளே எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு பசி எடுத்துருச்சு, போய் சாப்பாடு போட்டு வந்தேன். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா நெய்ச்சோறு கூட முட்டை குழம்பு. எனக்கு இந்த காம்போ ரொம்ப பிடிக்கும். நல்லா சூடா பனிக்கு சூப்பரா இருந்துச்சு. அப்படியே காத்தோட்டமாக வெளியே உட்காந்துட்டோம். எல்லாரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கூட அப்படியே கதை பேசிட்டே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் பேசிட்டே இருந்தாங்க. அம்மா அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் அம்மாவும் மாமாவும் சேர்ந்துட்டாங்க. இங்கே தாத்தா எப்படியெல்லாம் இருந்தாங்கங்கிறத பற்றி மருமகன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அவரும் கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் குளிர ஆரம்பிச்சிருச்சு. டீ வச்சுட்டு வந்து டீ குடிச்சிக்கிட்டே எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க. நானும் எப்படா பேச்ச முடிப்பாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. நாங்களும் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் வண்டி சர்வீஸ்க்கு போயிருக்கு கைஸ். அதனால வந்து நாங்கள் நடராஜா சர்வீஸ் வந்துட்டோம். இல்லைன்னா நாங்கள் வந்து வண்டியில் ஃபைங்கன்னு பறந்துருப்போம். சரியான சாப்பாடு போல். ஏப்பம் பயங்கரமாக வந்து என்ன சாப்பிட்டோம்? நெய்ச்சோறு, முட்டை தொக்கா குழம்பா, அதுக்கு பேர் என்ன அவங்க வைக்கல, நான் கேட்டு சொல்கிறேன். வச்சதுக்கப்புறமா